சமீபத்தில் திரு ராகவன் எழுத்தாளர் ராகவன் அவர்கள் எழுதிய வடகொரியா பிரைவேட் லிமிடெட் என்ற ஒரு புத்தகத்தை என்னால் படிக்க முடிஞ்சது. கிட்டத்தட்ட 600 பக்கங்கள் கொண்ட புத்தகம் அது. வடகொரியாவின் எப்படி வடகொரியான்றது ஆரம்பிச்சது, வடகொரியான்றது இன்றைய நிலை வரை, அதாவது கிம் ஜாங் சுங்கில் ஆரம்பிச்சு கிம் ஜாங் உன் வரை மூன்றாவது தலைமுறை இப்போ ஆட்சி செஞ்சிட்டு இருக்காங்க. அந்த 3 தலைமுறைகளையும் வரலாற்றையும் வடகொரியா என்ற நாடு எப்படி உதயமானது அப்படின்ற முழுமையான வரலாற்றையும் இந்த புத்தகத்துல திரு ராகவன் அவர்கள் மிக எளிமையா எழுதியிருக்கார். வடகொரியான்றது எப்படி பிரிஞ்சது, ஏன் தென்கொரியா ஒரு சுதந்திர நாடாகவும் ஒரு ஜனநாயக நாடாகவும் ஒரு செழிப்பான நாடாகவும் இருக்கும்போது ஏன் இந்த வடகொரியான்ற நாடு மட்டும் ஒரு சர்வாதிகார நாடா மாறிச்சு, ஒரு சர்வாதிகாரின் பிடியில் அந்த நாடு எப்படி போச்சு, ஏன் அந்த மக்கள் இன்று அல்லல் படுறாங்க, இந்த நாட்டை விட்டு வெளியில தப்பிச்சு போனா போதுன்ற நிலைமைக்கு ஏன் அவங்க தத்தளிக்கிறாங்க, ஏன் அந்த நாட்டோட வரலாறு அந்த நாட்டோட ஆட்சி அமைப்பு ஏன் இப்படி மாறிச்சு அப்படின்றது பல கேள்விகள் நமக்கு இருந்துகிட்டே இருக்கு. இது சம்பந்தம் பல பேர் வீடியோ போட்டிருக்காங்க, இதை பத்தி பேசியிருக்காங்க. ஆனா அதோட முழுமையான வரலாறு நான் இது வரைக்கும் எந்த வீடியோலையும் பார்க்கல. இதை நீங்க படிக்கணும்னா கிட்டத்தட்ட ஒரு 600-700 பக்கங்கள் உள்ள இந்த புத்தகத்தை படிச்சா மட்டும்தான் உங்களுக்கு அந்த முழுமையான வரலாறு முடியும். ஏன் இன்னைக்கு அந்த நாடு இவ்வளவு அதோட அத்தனை கதவுகளையும் மூடி வச்சுக்கிட்டு கமுக்கமா அந்த நாட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னே தெரியாது, அந்த ஆட்சியாளர்கள் என்ன செய்யறாங்க, மக்கள் எப்படி வாழறாங்க அப்படின்ற எந்த ஒரு விஷயமே எந்த மீடியாவும் கிடையாது, உள்ள இன்டர்நெட்டு கிடையாது. வெளியாட்கள் போய் சுதந்திரமா போயிட்டு வர முடியாது, டூரிஸ்ட்லாம் போயிட்டு வர முடியாது, அவ்வளோ எளிதாக போயிட்டு வர முடியாது. போகலாம், ஆனால் அவ்வளோ எளிதாக போயிட்டு வர முடியாது. அவங்க சைனா போயிட்டு சைனாவிலேருந்து அவங்க இது விசா வாங்கிட்டு தான் போனால் அது ரொம்ப சிரமம். வருஷத்துக்கு ஏதோ 5000 பேரோ 6000 பேர் தான் அலோவ் பண்ணுறாங்க. அது ஒன்றும் டூரிசம் கண்ட்ரி கிடையாது. எப்படி இப்படி தன்னோட அனைத்து கதவுலையும் மூடி வச்சிருக்க ஒரு நாட்டுக்கு எப்படி இந்த பொருளாதாரம் கிடைக்குது, எப்படி மக்கள் உயிர் வாழறாங்க அப்படின்ற பல கேள்விகள் நமக்கு இருக்குல்ல. இப்ப உலகமயமாக்கல்ல இருக்கிற அந்த பல நாடுகளே இன்னைக்கு தத்தளிக்குது, பொருளாதாரத்துல தத்தளிக்குது. ஆனா இந்த நாடு ஒரு பொருளாதார தடை வச்சு, அமெரிக்கா பொருளாதார தடை வச்சிருக்கு, பல நாடுகள் பொருளாதார தடை வச்ச ஒரு நாடு. அதாவது ஒரு பொருளாதார தடை விதிச்சாக்கா ஏற்றுமதி இறக்குமதி நீங்க பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலை இந்த நாட்டு மக்கள் எப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க, இப்படி பல கேள்விகள் நமக்கு இருக்குல்ல. அவங்க அந்த மக்களுக்கு என்னென்ன துன்பங்கள், அவங்க சந்திக்கிற துயரங்கள் என்னென்ன, அவங்களுக்கு என்னதான் பொழுதுபோக்கு, எப்படி அந்த மக்கள் வாழன்ற பல கேள்விகள் நமக்கு இருக்குல்ல. அதுக்கான விடை தான் இந்த வீடியோ. ரொம்ப விளக்கமா போகாம ஓரளவு சுருக்கமாகவும் எளிமையாகவும் நான் இந்த வீடியோவை கொண்டு போறேன். இந்த கொரிய தீபகற்பம் முதல்ல ஒரே கொரியாவா தான் இருந்துச்சு. அந்த கொரியா அவங்க என்ன பண்ணாங்க, ஜப்பானியர்கள் என்ன பண்ணாங்க, அதை உள்ள காலனி ஆதிக்கமா உள்ள நம்ம எப்படி பிரிட்டிஷார் இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சாங்களோ அந்த மாதிரி ஒரு காலனி ஆதிக்கத்துக்குள்ள உள்ள நுழைஞ்சு காலனி ஆதிக்கத்துக்குள்ள கொண்டு வந்தாங்க. உள்ள வந்த பிறகு ஜப்பானியர் என்ன பண்ணாங்க, அதோட இந்த சுரங்கம், கனிம வளங்கள், அதோட தொழில்துறை மொத்தமா அவங்க எடுத்துக்கிட்டு அவங்களோட மொழியை, ஜப்பானிய மொழியை திணிச்சாங்க. இது கொரியர்களுக்கு மிகப்பெரிய துயரத்தையும் சங்கடத்தையும் கொடுத்தது. அவங்க என்ன பண்ணாங்க, இந்த கொரிய மொழி அழிக்கிறதுக்கான அத்தனை முயற்சிகளும் பண்ணாங்க. நீ எங்களோட கம்யூனிகேட் பண்ணுமா, நீ ஜப்பானிய மொழியை கத்துக்கோ, அப்பதான் நீங்க எங்களோட பேச முடியும், உறவாட முடியும் அப்படின்ற நிலையை கொண்டு வந்தாங்க. இதனால இந்த ஜப்பான் மொழி இப்படியே வந்தபோது கொரியாவுக்குள்ள பல புரட்சி இயக்கங்களை உருவாச்சு. இதுக்கு இந்த ஜப்பான் உள்ள வந்த பிறகு, இந்த 2ஆம் உலக யுத்தத்துக்கு பிறகு, அப்புறம் அந்த அணுகுண்டு வீசப்பட்ட பிறகு, அதன் பிறகு என்ன பண்ணாங்க, இந்த கொரியாவை அமெரிக்காவும் உள்ள வந்தாங்க. மொத்த பல இயக்கங்கள், புரட்சி இயக்கங்கள் உருவாச்சு இல்லையா. ஸோ அதன் மூலமா அமெரிக்காவும் உள்ள வந்துச்சு, நம்ம சோவியத் யூனியனும் உள்ள வந்துச்சு. சோவியத் யூனியன் பல நாடுகள் உள்ளடக்கிய ரஷ்யான்னு சொல்ல முடியாது, பல நாடுகள், கிட்டத்தட்ட பல நாடுகள் உள்ள கம்யூனிஸ்ட் நாடுகள் எல்லாமே ஒன்றிணைந்து உருவாக்கிறது சோவியத் யூனியன். அந்த நாடு அதோட கண்ட்ரோல்ல அதுவும் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சது இந்த நாடுகளை. ஸோ இதுல அதுக்கப்புறம் இந்த போராட்டத்துக்கு மிகப்பெரிய அளவுல பங்காற்றியவர் கிம் ஜாங் சுங்ன்றவர்.
அவர் தான் வந்து இந்த போராட்டம் வந்து ரஷ்யாவில் இருந்துக்கிட்டு இந்த போராட்டத்தை வந்து முன்னெடுத்தார். அதாவது ஜப்பானுக்கு எதிர்க்கான போராட்டத்தை முன்னெடுத்தார். அதுக்காக பயிற்சிகள், ராணுவ பயிற்சிகள் எல்லாமே அவர் ஜப்பானில் தங்கி இருந்து மேற்கொண்டார். ஸோ அதன் பிறகு வந்து இவங்க ஜப்பான் வெளியான பிறகு அந்த நாடு வந்து ரெண்டா பிரிஞ்சுது. இதை எடுத்த முடிவு வந்து வடகொரியாவும் தென்கொரியாவும் இந்த முடிவு எடுக்கல, கொரியர்கள் இந்த முடிவு எடுக்கல, அமெரிக்காவும் சோவியத் யூனியனும் இந்த நாட்டை பிரிச்சுச்சுன்னு தான் சொல்லலாம். தென்கொரியா என்ற ஒரு பகுதி வந்து அமெரிக்காவோட ஆளுமையிலும், வடகொரியான்றது வந்து சோவியத் யூனியனோட ஆளுமையிலும் இருந்துச்சு. ஸோ இந்த ரெண்டு பேருக்குமே இவங்க வந்து ஒரு பொருளாதார உதவிகளையும் ராணுவ உதவிகள், என்னென்ன உதவிகள் வேணுமோ அந்த நாடு வந்து மீண்டு வர்றதுக்கான என்னென்ன உதவிகள் வேணுமோ அதெல்லாம் வந்து இவங்க பண்ணாங்க. இதுல வந்து முதல்ல வடகொரியா தான் சோவியத் யூனியன் வந்து நிறைய உதவிகள் பெற்றுச்சு. நீ என்ன வேணுமோ கேளு, உன் நாடு வந்து ஒரு கம்யூனிஸ்ட் நாடா நீ இருக்கணும், அவ்வளவுதான் எங்களுக்கு. அப்போ வந்து ஸ்டாலின் வந்து ரஷ்யாவோட அதிபர் இருந்ததுனால அவர் வந்து அவரோட கோட்பாடுகளை வந்து வாங்கிக்கிட்டு செயலாற்றியவர் தான் இந்த கிம் ஜாங் சுங்ன்றதுனால கிம் ஜாங் சுங் அவருக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா நம்மளோட கம்யூனிஸ்ட கொள்கைகளை வந்து ரொம்பவே வந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு நாடு வந்து வடகொரியா. அதன் தலைவர் வந்து கிம் ஜாங் சுங் அப்படின்றத வந்து அவர் வந்து நம்பினார். அதே மாதிரி வந்து கிம் ஜாங் சுங் வந்து ஸ்டாலினை வந்து பின்பற்றாரு. அங்க என்னென்னலாம் அவர் கோட்பாடுகளை வகுத்தாரோ அந்த கோட்பாடுகள்லாம் வடகொரியாவும் கொண்டு வந்தாரு. அதனால வந்து ஸ்டாலினுக்கு வந்து இந்த நாட்டு ரொம்ப பிடிச்சி நிறைய கேட்ட பொருளாதார உதவிகள், கேட்காத பொருளாதார உதவிகள் எல்லாத்தையுமே வந்து இந்த சோவியத் யூனியன் செஞ்சுட்டே இருந்துச்சு. இதனால வடகொரியா வந்து தென்கொரியாவை விட வடகொரியா வந்து ரொம்பவே வந்து வளர்ந்தது. ஏன்னா காரணம் என்னன்னாக்கா, வடகொரியால வந்து தொழில்துறை ரொம்ப அதிகம், கனிம வளங்கள் ரொம்ப நிறைய பகுதி அது. ஆல்ரெடி ஜப்பான் என்ன பண்ணாங்க, நிறைய மைன்ஸு, அதுக்கப்புறம் நிறைய ஃபேக்ட்ரிஸ் இதெல்லாம் வந்து அவங்க கொண்டு வந்தாங்க இல்லையா, யுரேனியம் இந்த மாதிரி செய்யக்கூடிய அனைத்து தொழிலையும் அவங்க வந்து வளர்த்துட்டாங்க. அதனால வடகொரியா வந்து ஒரு தொழில்துறை சார்ந்த ஒரு பகுதியா மாறி போச்சு. தென்கொரியாவில் பார்த்தீங்கன்னாக்கா வெறுமனே விவசாய நிலங்கள் தான். அங்க வந்து தொழில்துறை வந்து எதுவுமே இல்லை, ஒரு இண்டஸ்ட்ரீஸ் கிடையாது. அதனால எல்லாமே விவசாயம் தான். அது வந்து கொஞ்சம் பின்தங்கி இருந்துச்சு. இப்படி இருக்கும்போது ரெண்டு பிரிஞ்ச உடனே இவருக்கு வந்து கிம் ஜாங் சுங்குக்கு என்னன்னா, வடகொரியாவோட தலைவர் அதிபர் கிம் ஜாங் சுங் என்னன்னாக்கா, நாம வந்து ஒன்றுபட்ட கொரிய தீபகற்பத்துக்கும் அதிபரா மாறணும் அப்படின்ட்டு இவருக்கு ஒரு எண்ணம். ஆனால் அமெரிக்கா வந்து அதுக்கு தடை வச்சுட்டு இருந்துச்சு. அமெரிக்கா வந்து அங்க வந்து உட்காந்துட்டு இருந்தது, சவுத் கொரியால உட்காந்துட்டு இருந்தது. ஒரு நாள் என்ன பண்ண, இதே மீறி ஒரு வாட்டி இந்த சவுத் கொரிய அதிபர் மற்றும் முக்கியமான பிரதமர் எல்லாம் வந்து ஜப்பான் போயிருக்கும், ஏதோ ஒரு நாட்டுக்கு போயிருக்கும் போது இவங்க என்ன பண்ணாங்க, வடகொரியா வந்து அவங்கள போர் தொடுத்து பிடிச்சாங்க. கிட்டத்தட்ட சியோல் பல பகுதியில் பிடிச்சிட்டாங்க. அதன் பிறகு வந்து இவங்க வந்து தென்கொரிய இராணுவ தலைவர்கள் வந்து அமெரிக்காவுக்கு கடிதம் எழுதி, அதுக்கப்புறம் வந்து அமெரிக்கா துருப்புகள் அங்கேயே தான் இருந்துச்சு. அவங்க வந்து அதுக்கு வந்து அப்புறம் திரும்ப போரிட்டு கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாள் அந்த போர் வந்து 4-5 நாள்ல வந்து வடகொரியா வந்து சவுத் கொரியாவை பிடிச்சிட்டாங்க. அதன் பிறகு அந்த போர் வந்து கிட்டத்தட்ட 9-10 மாதங்கள் நடந்தது. அதுக்கப்புறம் அந்த பகுதிகளை மீட்டெடுத்து இந்த வடகொரிய இராணுவத்தை வந்து திரும்ப வந்து வடகொரியாவுக்கு அனுப்புறதுக்கு கிட்டத்தட்ட 9-10 மாதங்கள் ஆச்சு. ஆனால் அந்த போரில் அமெரிக்கா வந்து இறங்கி அடிச்சதுனால வடகொரியா கிட்டத்தட்ட முற்றிலும் அழிஞ்சு போச்சுன்னே சொல்லலாம். அங்க இருக்கிற அணைகள், தொழிற்சாலைகள், சாலைகள், பெரிய பெரிய அரசு கட்டிடங்கள், இப்படி எல்லாத்தையும் வந்து அமெரிக்கா வந்து கொண்டு போட்டு காலி பண்ணிட்டாங்க. ஸோ இதன் பிறகு அதுக்கப்புறம் வந்து அப்படியே அந்த நாடு வந்து ஒரு எந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி பாதையில போச்சோ அதுக்கு கீழே பின்தங்கி போச்சு. அதனால அதன் பிறகு அப்புறம் என்ன பண்ணாரு, கிம் ஜாங் சுங் வந்து இந்த நாட்டை நான் தான் கட்டி எழுப்புவேன், நான் தான் உங்களுக்கு எல்லாமே. இங்க வந்து யாரும் கடவுளை, வடகொரியாவிலங்க கடவுளை யாரும் வணங்கக்கூடாது, கடவுள்ன்ற ஒரு விஷயமே கிடையாதாங்க. ஏன்னா கம்யூனிஸ்ட் நாடு சித்தாந்தத்தில் ஆரம்பிச்சு சர்வதிகாரனா மாறிச்சு இல்லையா. நீங்க வந்து அந்த நாட்டோட அதிபரைத்தான் வணங்கணும். எங்க வீட்டுக்குள்ள வந்து அந்த அதிபரோட போட்டோவை வச்சுக்கணும், வீடு முன்னாடி வச்சுக்கணும், அவங்கள தான் நீங்க வணங்கணும், அவங்க தான் போட்டணும், அவங்க தான் போடணும். ஸோ வேற எந்த கடவுளையும் நீங்க வணங்க முடியாது. இன்னும் கேட்டாக்கா, நீங்க டூரிஸ்டா போறீங்கன்னு வச்சுங்களேன், உங்களோட இதுல வந்து எந்த ஒரு கடவுளோட படமும் இருக்கக்கூடாது, அதை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான நாடு, உலகத்திலேயே மிக வித்தியாசமான நாடு அது. ஸோ இவர் கிம் ஜாங் சுங் என்ன பண்றாரு, இவர் வந்து ஒரு சர்வாதிகாரம் மாறுறாரு. இது வந்து சோவியத் ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்துது. அப்புறம் அவங்க என்ன பண்றாங்க, கொஞ்சம் கொஞ்சமா அந்த நிதி உதவியெல்லாம் நிப்பாட்டுறாங்க.
அதுக்கப்புறம் வந்து சைனா இவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது, ரஷ்யா சப்போர்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து சைனா வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் சைனா வந்து கொஞ்சம் பொருளாதார உதவிகள்லாம் அவங்க வாங்கிட்டு இருக்காங்க. அதுவும் ஒரு கட்டத்தில் நின்று போயிடுது. அதுக்கப்புறம் எதுன்றனாலும் பரவாயில்ல, மக்கள் வந்து நிறைய மடிய ஆரம்பிச்சிடுறாங்க. நோய்களாலும், உணவு இல்லாம, சாப்பாடு இல்லாம, வேலைகள் இல்லாம என்ன பண்ண முடியும்? எல்லாம் அழிந்து போன ஒரு தொழில்துறை, விவசாயம் கிடையாது. எந்த வந்து எல்லா டேம் அது இதுன்னு எல்லாமே வந்து பாம்பு போட்டு உடைச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட அழிந்து போன ஒரு நாட்டில் மக்கள் எப்படி வாழ முடியும்? அதுக்கு வந்து பல நாடுகளோட, அந்நிய நாடோட உதவி வேணும்ல. இப்போ வந்து சோவியத் யூனியன் கொஞ்சம் அவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருந்துச்சு. ஏன்னா அந்த சோவியத் யூனியனை விட்டு வெளியில போறதுக்கு பல நாடுகள் வந்து இருந்துச்சு. அவங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. அப்போ ஜப்பானோட நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா வந்து சைனா அப்போ ஒன்றும் மிகப்பெரிய வளர்ந்த நாடு கிடையாது. பட் ஏதோ ஓரளவுக்கு அவங்க உதவி பண்ணிட்டு இருந்தாங்க, அவ்வளவுதான், சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இவர் கிம் ஜாங் வந்து தற்சார்பு பொருளாதாரத்தை நாமே உருவாக்கும் அப்படின்ட்டு நம்மளோட தேவையை நம்மளே பூர்த்தி செய்யும் அப்படின்னு என்ன பண்ணாரு, மக்களை வந்து திரட்டி என்னென்னோ பண்ணி அவர் வந்து ஓரளவுக்கு இது பண்ணாங்க. பட் மக்கள் வந்து பசியாலையும் பஞ்சத்தாலையும் மடிய ஆரம்பிச்சாங்க. அவர் வந்து அந்த மக்களை வந்து 3 கேட்டகரியா பிரிச்சாருங்க. முதல்ல வந்து விசுவாசிகள் அப்படின்னு ஒன்று பிரிச்சார். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த இராணுவத்தை சேர்ந்தவங்க, அதுக்கப்புறம் அவரோட சர்வாதிக அந்த கிம் ஜாங் சுங்குக்கு வந்து யாரெல்லாம் விசுவாசமா இருக்காங்களோ அவங்க, இவங்கெல்லாம் வந்து முதல் இனமா பிரிச்சார். அவங்க வந்து எப்படின்னா அந்த வடகொரியாவோட தலைநகரத்திலே அவங்க இருக்கலாம். அவங்களுக்கு வந்து ஒரு சிறப்பு சலுகைகள், தலைநகரத்தில் வந்து அவங்க வாழலான்ற வீடுகள் கட்டி வாழலாம் அப்படின்ற ஒரு இதை கொடுத்தாரு. அதன் பிறகு வந்து சராசரி மக்கள்னா அவங்க வந்து அரசுக்கு எதிராகவும் போராட மாட்டாங்க. அதே நேரத்தில் வந்து ரொம்ப அவங்க வேலையை பார்ப்பாங்கல்ல, அவங்க ஒரு சராசரி மக்களை வச்சாரு. அதன் பிறகு வந்து துரோகிகள்னாக்கா தென் கொரியாவோட எந்த தொடர்பு வச்சிருக்கவங்க, இல்லை வந்து இவரை வந்து அதிபரை வந்து விமர்சித்து பேசுறவங்க, இந்த மாதிரி ஆட்களை வந்து என்ன பண்ணாங்க, துரோகிகள் பட்டியல் வச்சாங்க. இந்த துரோகிகள் பட்டியலோட பிரச்சனை என்னன்னாக்கா, இப்போ வந்து ஒரு தந்தையை வந்து துரோகின்னு பட்டியலிட்டான்னு வச்சுங்களேன், அவர் பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க, ஜெயில உள்ள போட்டுருவாங்க. அங்கே வந்து கோர்ட்டுக்கிட்ட எல்லாமே அவங்க தான், அதிபர் தான் கோர்ட்டு. சும்மா அதிபர் வந்து அங்கே மேக்சிமம் வந்து போலீஸாரே கொண்டு போய் ஜெயிலில் போட்டுருவாங்க. பெருசா கோர்ட்டு எல்லா கேஸுக்கும் கோர்ட்லாம் கிடையாது. ஒரு வெளிநாட்டுக்காரங்க வந்து ஏதாவது தொடர்பு இருந்தால் மட்டும்தான் வந்து கோர்ட்டு உள்ள வரும். மற்றபடி இவங்க எல்லாம் போலீஸாரே கொண்டு போய் உங்களை வந்து போலீஸாரோ இல்லை இராணுவமோ சந்தேகப்பட்டாலோ உங்களை வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, கொண்டு போய் உள்ள வச்சிருவாங்க. அந்த மாதிரி துரோகி பட்டியலில் ஒருத்தர் கைது செய்யப்பட்டால் அதன் பிறகு அவரோட கிட்டத்தட்ட 4 தலைமுறை வரைக்கும், இது வந்து 4 தலைமுறை இல்லை, வர்ற தலைமுறை எல்லாமே அவர்கள் எல்லாமே துரோகி பட்டியலில் தான் இருப்பாங்க. அவரோட தந்தையை அவர் உள்ள அரெஸ்ட் பண்ணாங்கல்ல, அவர் இறந்துட்டாருன்னா அதுக்கப்புறம் அவரோட பிள்ளைய கொண்டு போய் வச்சிருவாங்க உள்ளார, இல்லை அவரோட தம்பியை கொண்டு போய் வச்சிருவாங்க. ஏன்னா இந்த துரோகிகளா கைது பண்ணி வராங்கல்ல, இவங்கள தான் என்ன பண்ணாங்க, சுரங்கங்களிலும் அப்புறம் வந்து இந்த சாலை அமைக்கிற பணிக்கு, இந்த கட்டமைப்பு பணி இருக்குல்ல, மீள் கட்டமைப்பு பணிகள்ல இந்த கைதிகள் தான் அவங்க ஈடுபடுத்துறாங்க. அதுக்கு ஆட்கள் தேவைப்பட்டுட்டே இருந்தாங்க. அதெல்லாம் அவங்களை கொண்டு போய் சம்பளம் கொடுக்காமலே வெறுமனே ஏதோ கொஞ்சம் சாப்பாடை போட்டு அவங்க வந்து கொடுமைப்படுத்தி கொத்தடிமைகளா வச்சு அவங்ககிட்ட வேலை வாங்கினாங்க. இப்படி 1000 பிரச்சனைகள்னாலும் பசி, பஞ்சம், பட்டினி சாவுகள், இந்த மாதிரி வந்து 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் அரசாங்கத்துக்கு எதிராக வந்து அவங்களால வந்து எந்த மக்களுமே போராட முடியாத வகையில வந்து அவங்க வந்து ஒரு தெம்பில்லாத ஒரு இனமாக அவங்க வச்சிருந்தாங்க, சக்தியற்ற ஒரு இனமாக வச்சிருந்தாங்க. ஒரு சின்ன உதாரணம் என்னன்னாக்கா, இப்போ வந்து வடகொரியாவில் வந்து ஒரு குடும்பம் இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த குடும்பத்தில் 4 பேர் இருக்காங்கன்னா 4 பேருமே வேலை செஞ்சாதான் சாப்பிட முடியும். ஆனால் அந்த 4 பேரும் ஏதோ ஒரே நகரத்தில் ஒரே ஒரு கம்பெனியில் வேலை செய்ய முடியாது. ஒருத்தர் வந்து வடக்கு போனான்னா இன்னொருத்தர் வந்து தெற்கு ஒரு கம்பெனியில் போட்டிருப்பாங்க. ஏன்னா எல்லாம் அங்கே இருக்கிற எல்லாமே வந்து கவர்மெண்ட்டுக்கு சொந்தமானது, கம்யூனிஸ்ட் நாடு இல்லையா. நிலங்கள், தொழிற்சாலைகள், சாலைகள், ஆறுகள், இப்படி அத்தனையும் வந்து அரசாங்கத்துக்கு சொந்தமானது. மக்கள் வந்து வேலை செய்யலாம், அதுக்கான குறைந்தபட்ச ஒரு ஊதியத்தை வந்து வாங்கிக்கலாம், அவ்வளவுதான். நீங்க வந்து அந்த அதிபர்ல புகழ்ந்து அந்த கும்பிட்டீங்கன்னா அவங்க வந்து நீங்க வந்து ஒரு சராசரி மனிதெல்லாம் வாழலாம். ஏதோ ஒரு வார்த்தை தப்பித்து அவர் வந்து பேசிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அது வந்து நீங்க வந்து துரோகி பட்டியலில் போடுவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஜெயில் தான், களி தான். அதன் பிறகு வந்து நீங்க வந்து சம்பளம் இல்லாத ஒரு கொத்தடிமை தான். இப்படிதான் அங்க வாழணும். அதனால மக்கள் என்ன பண்ண
பண்ணாங்க, அதிபருக்கு எதிராகவோ தேசத்துக்கு எதிராகவோ அரசுக்கு எதிராக பேசவே மாட்டாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு நேரமே இருக்காது. காலையில் ஒரு 6 மணிக்கு எந்திரிச்சாங்கனாக்கா அவங்க ஏதோ ஒரு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அங்கே இருக்கிற சாலைகள்லாம் ரொம்ப மோசமான சாலைகள், அதில் போயிட்டு பஸ்ஸில் போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 40-50 கிலோமீட்டர் தள்ளி தான் அவங்க வந்து வேலைக்கு போகிற மாதிரி இருக்கும். அரசாங்கம் வந்து அப்படி தான் வந்து அவங்களுக்கு வந்து அந்த வாய்ப்பை கொடுத்துருப்பாங்க. 40-50 கிலோமீட்டர் பயணித்து வேலை செஞ்சுட்டு நைட்டு 10 மணிக்கு வந்தாங்கன்னா சாப்பிட்டுட்டு படுக்கிறது தான் நேரம் சரியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அரசாங்கங்கள் வந்து பார்த்துக்கிட்டாங்க அவங்கள. இவங்க வந்து இவங்களுக்குள்ள விவாதிக்காமல் இந்த மாதிரி பிரச்சனை விவாதிக்காமல் வந்து வேலை உண்டு தான் உண்டு வேலை உண்டு அப்படின்ற மாதிரியே பார்த்துக்கிட்டாங்க. இதனால் மக்களுக்கு வந்து அன்றாட தேவைகளுக்கே வந்து உழைச்சிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. அந்த களைப்பும் உழைப்பும் மட்டும்தான் மக்களுக்கு சொந்தமாக இருந்தே தவிர அவங்களுக்கு வந்து யோசிக்க முடியாமல் வச்சுருந்தாங்க. இது ஏன் இப்படி நடக்குது, இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்ட்டு சிந்திக்க முடியாத அளவுக்கு அந்த மக்களை வச்சுருந்தாங்க. இதுதான் அந்த சர்வாதிகாரிகளோட சூட்சமம், அவங்க வெற்றி பெற்றதாக சூட்சமம். இன்னைக்கு நாடுகளில் பல நாடுகளில் வந்து சர்வாதிகாரம் வந்து அடிபட்டிருக்கு, வீழ்ந்து போயிருக்கு. ஆனால் வடகொரியான்ற கிட்டத்தட்ட 75 ஆண்டுகளாக 3 தலைமுறை ஆளக்கூடிய அந்த தேசத்தில் இன்று வரை அந்த சர்வாதிகாரன்றது வந்து வெற்றிகரமாக போயிட்டு இருக்கு. அது காரணம் என்னன்னா, அவர்கள் வந்து இந்த நாட்டை எப்படி முன்னேற்றணும்ன்ற யோசிச்சதை விட இந்த மக்களை வந்து எப்படி வந்து அடிமைகளாக வைத்திருக்க வேண்டும், தன்னை கேள்வி கேட்காத ஒரு அடிமைகளை எப்படி இந்த மக்களை வச்சிருக்கணும் அப்படின்றதுலயே ஒரு ஒட்டுமொத்த சிஸ்டமும் வேலை செஞ்சது. இராணுவம், அரசாங்க அதிகாரிகள், இப்படி அத்தனையும் காவல்துறை அத்தனையும் வந்து இந்த மக்களை வந்து யோசிக்க விடாம இந்த மக்கள் வந்து எதிர்ப்பு ஒரு ஏதோ ஒரு மூலையில எதிர்ப்புகள்னா கூட அதை கிள்ளி எறிஞ்ச காரணம் என்னன்னா, ஒவ்வொரு 5 பேருக்கும் அந்த நாட்டோட மக்கள் தொகை இருக்குல்ல, ஒவ்வொரு 5 பேருக்கும் ஒரு உளவாளியை பாடுறாங்க. நீங்கள் வந்து நீங்கள் உழவு பண்ணுறதில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் போய் பதிவு பண்ணிக்கலாம். அந்த அந்த டிஸ்ட்ரிக்டோட கவர்மெண்ட் ஆஃபீஸ், கார்பரேஷன் ஆஃபீஸ் இருக்குல்ல, அங்கே போய்ட்டு நான் வந்து உளவாளியாக வேலை செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு நீங்கள் போய் உங்களோட இதை ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஒரு 3 மாதம் உங்களை பார்ப்பாங்க. நீங்கள் வந்து நல்ல உளவு தகவல் கொடுத்தீங்கன்னாக்கா உங்களை வந்து அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட் உங்களை பார்த்துக்கும். இந்த மாதிரி ஒரு 5 பேருக்கு ஒரு உளவாளி வந்து அங்கே இருக்காங்களாம். ஸோ அப்படி இருக்கும்போது யார் என்ன ஒரு ஒரு இரவு நேரங்களில் பேசினா கூட அது வந்து அரசாங்கத்துக்கு போயிடும் அப்படின்ற மாதிரி ரொம்ப கட்டுக்கோப்பான்றதை விட ரொம்ப மோசமாக மக்கள் நடத்தக்கூடிய ஒரு நாடு. இப்படித்தான் கிம் ஜாங் சுங் அதோட முதல் அதிபர் இந்த நாட்டை வந்து கட்டமைச்சார். அதன் பிறகு அவருக்கு வந்து கொஞ்சம் வயதான பிறகு அடுத்த தலைமுறையை வந்து அவர் தேர்வு செய்யக்கூடிய கட்டாயம் வந்துச்சு. அவருக்கு வந்து எல்லா அரசர்களும் போல அவருக்கும் வந்து 2-3 மனைவிகள் இருந்தாங்க. அதில் 2வது மனைவி என்ன பண்ணாங்க, 2வது மனைவிக்கு ஒரு பையன் இருந்தாங்க. அவங்க வந்து கொஞ்சம் டாமினேட் பண்ணாங்க. டாமினேட் பண்ணி அவரோட பையன் தான் வந்து அவங்களோட பையன் தான் வந்து ஆட்சிக்கு வரதா இருந்துச்சு. அதுக்குள்ளே வந்து கிம் ஜாங் இல் அப்படின்ற இவரோட மூத்த மகன் வந்து கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு அவர் வந்து ஆட்சிக்கு வந்துட்டார். கிம் ஜாங் இல் வந்து கிம் ஜாங் சுங்கோட மிக மிக அந்த 16 அடி பாய்ஞ்சா, சிங்கம் 16 பாய்ஞ்சா, அவரோட குட்டி வந்து 32 பாயின்னு சொல்லுவாங்கல்ல, இவர் 32 அடிக்கு மேலேவே பாய்ஞ்சார். இவர் என்ன பண்ணார், அந்த மக்களோட அடிமைத்தனத்தை மேலுமே அதிகமாக்கிட்டு, அதாவது இந்த நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட அப்பா இவரோட சிலைகள் தான் வந்து போற்றப்படணும். எங்கே பார்த்தாலும் அவரோட சிலைகள், இவரோட ஃபோட்டோ தான் இருக்கும். ஸோ இவங்க தான் போற்றப்படணும், வேறு யாரையும் நீங்கள் வந்து வணங்க முடியாது அப்படின்றத வந்து ரொம்ப கொண்டு வந்தார். அதன் பிறகு வந்து இராணுவத்தை கொஞ்சம் இப்போ அதிகப்படுத்தினார். படுத்திட்டு ஃபண்டுகள், அதுக்கூட பொருளாதாரத்தை வந்து நாட்டின் மிகப்பெரிய பொருளாதாரத்தில் வந்து முதல் செலவு வந்து இராணுவத்துக்கு தான். இராணுவம், அதன் பிறகு வந்து இந்த அணு ஆயுதங்களுக்கு தான் அவர் வந்து அதிகமாக செலவு செஞ்சார். ஸோ அதுதான் வந்து அதுக்கு தான் முதன்முறை கொடுத்தோம். அதுக்கப்புறம் பஞ்சம், பசி, பட்டினி இதெல்லாம் வந்து 3ஆம் பட்சம். மக்கள் மடிவதை பற்றி அவங்க கவலைப்படவே மாட்டாங்க. ஏன்னா அது வந்து வெளி உலகத்துக்கும் தெரியவே தெரியாது. எல்லா நாடுகளும் கத்தி கதறிட்டு இருக்கும், வடகொரியா செய்கிறது வந்து சர்வாதிகாரம், மக்கள் இப்படி பண்ணுறது தப்பு அப்படின்ட்டு வந்து கத்தி கதறிட்டு இருக்குமே தவிர அவர்கள் இதை பற்றி கவலைப்படவே இல்லை. அவங்க செய்யறதுல எந்த விஷயமும் வெளியில் வராது. அப்படியே வந்தாலும் அவங்க வந்து அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. எந்த நாடு வந்து ஐக்கிய நாடுகள் சபையே சொன்னால் கூட அவங்க வந்து அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க, பெருசாக கவலைப்பட மாட்டாங்க. அவங்க வேலையை பார்ப்பாங்க. இவங்க ஏதோ ஒரு அறிக்கைகளை விட்டுட்டே இருப்பாங்க. மிஞ்சி போனால் பொருளாதார தடை வைத்தோம். பொருளாதார தடை தானே, நீங்கள் விதிச்சுட்டு போங்க, நாங்கள் வந்து எங்கே பார்த்துக்குறோம், எங்களோட பொருளாதார வச்சு நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு அவங்க என்ன பண்ணுவோம். கூட சைனாவும் சோவியத் யூனியனும் கொஞ்சம் இருக்குது, அதை வச்சு நாங்கள் பார்த்துக்குறோம். இன்னும் சில குட்டி நாடுகள் இருக்குது. ஸோ அவங்ககிட்ட வந்து நாங்கள் ஏதோ ஆயுதங்கள் விற்றுக்கிட்டு நாங்கள் வந்து எங்களோட பொருளாதார
நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி அவங்க இன்னும் பல வேலைகள் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதில் வந்து அவங்களுக்கு சில மறைமுகமான பொருளாதாரமும் கிடைச்சிச்சு. அதாவது வந்து பின்வாசல் வழியாக அவங்க வந்து சில அந்த பொருளாதார யுத்திகள் அவங்க செஞ்சாங்க. அதுக்கு பேர் வந்து அறை எண் 39 அப்படின்னு சொல்கிறாரு. அங்கேருந்து அவங்களுக்கு வந்து நிதி வந்து அந்த நிதிகளை, நாட்டுக்கு தேவையான நிதிகளை வந்து அந்த இடம் தான் வந்து அவங்களுக்கு வந்து அந்த பொருளாதாரத்தை வந்து கொண்டு வர விஷயங்களை வந்து அந்த 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 அறை தான் செஞ்சுட்டு இருந்துச்சு அப்படின்னு குறிப்பிட்றாரு. அதேமாரி வந்து ஒரு வெளிநாட்டு பயணிகள் இருக்காங்கல்ல, அவர்களுக்கு வந்து சில இடங்களுக்கு போகிறதுக்கு அனுமதி கிடையாது. அங்கே குறிப்பிட்ட அந்த கைடு கூட மட்டும் தான் நீங்கள் போகணும். அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, பல இடங்களில் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது. அதேமாதிரி வந்து அனுமதி இல்லாத இடங்களுக்கு நீங்கள் போகக்கூடாது. ஒரு அமெரிக்க பயணின்னு நினைக்கிறேன், அவர் என்ன பண்ணாரு, அந்த ஃப்ளோர் 5th ஒரு போகக்கூடாது, அங்கே போயிட்டாரு. அவர் போன பிறகு என்ன பண்ணாங்க, அவரை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவர் வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்காரு, உடனே பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதன் பிறகு அவர் அமெரிக்கா கொடுத்த அழுத்தத்தினால பல ஆண்டுகளுக்கு அப்புறம் வந்து அவர் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் அவர் வந்து ரிலீஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கோமா ஸ்டேஜில் இருந்தார். வந்த உடனே அவர் வந்து இறந்து போயிட்டார். ஸோ அந்த மாதிரி தான் அவங்க பண்ணுவாங்களே தவிர, அங்கேருந்து வந்து யாரும் வந்து அந்த விதி மீறல்களுக்கு அப்பால் போனவங்க வந்து யாரும் திரும்ப முடியாது. அந்த மாதிரி ஒரு கட்டுக்கோப்பாக வச்சுருந்தாங்க. அதற்கப்புறம் கிம் ஜாங் இல்லுக்கு அப்புறம் அதன் பிறகு வந்து யார் ஆட்சிக்கு வரப்போகிறா அப்படின்ட்டு அவர் 18 ஆண்டுகள் வந்து அவர் ஆட்சி பண்ணியிருக்காரு கிம் ஜாங் இல். அதன் பிறகு யார் ஆட்சிக்கு வரப்போகிறா அப்படின்ட்டு பார்க்கும்போது வந்து அவருக்கு வந்து முதல் மகன் வந்து கிம் ஜாங் நாம் அப்படின்னு ஒருத்தர் வந்திருக்காரு. ஆனால் அவர் வந்து சில கெட்ட பேர்லாம் வாங்கினதுனால அவர் வந்து அந்த ஆட்சிக்கு வர்றதுக்கான தகுதியை இழந்துட்டார். ஒரு முறை என்ன பண்ணியிருக்காரு, ஜப்பானுக்கு போயிருக்காரு. ஜப்பானுக்கு போயிட்டு பாஸ்போர்ட்டை மாற்றிட்டு போயிருக்காரு. ஆனால் ஜப்பான் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து வெளியில் அவரோட பேர் நிறைய கெட்டு போச்சு. அதன் பிறகு அவர் என்ன பண்ணியிருக்காரு, சைனாவுக்கு அனுப்பியிருக்காரு, அனுப்பி அங்கே இருக்க சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் வந்து அந்த ஆர்வம் இல்லாமையாலும் அவர் செஞ்ச சின்ன சின்ன தவறுகளாலும் ஸோ அவரால் வர முடியல. அதன் பிறகு வந்து அவரோட 2வது மனைவியோட மகன் தான் கிம் ஜாங் உன், அவர் தான் வந்து ஆட்சிக்கு வந்திருக்காரு. ஸோ அவர் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அது வந்து இன்னமும் வந்து அந்த நாடு வந்து அதே அளவு தான், அதே மாதிரி தான் இருந்துச்சு, அந்த எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் பொருளாதார ரீதியாக வந்து அவர் கொஞ்சம் கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எதுவும் சரியாக தெரியல. அநேகமாக வடகொரிய அதிபர்களை வந்து எந்த ஒரு நாட்டு தலைவர்களையும் வந்து சந்திக்க மாட்டாங்க, அவங்களோட அஃபிஷியல்ஸ் தான் மீட் பண்ணுவாங்க. ஆனால் திரு கிம் ஜாங் உன்னு தான் வந்து என்ன பண்ணார், சீன அதிபரை சந்தித்தார், தென்கொரிய அதிபரையும் சந்தித்து கொஞ்சம் பரஸ்பரம் பேசினாங்க. அதன் பிறகு ட்ரம்ப்புக்கும் கிம் ஜாங் உன்னுக்கும் வந்து 7ஆம் பொருத்தமாக இருந்தது. அதை கலந்து சிங்கப்பூரில் வந்து 2 பேரும் சந்திச்சுக்கிட்டாங்க. அதன் பிறகு இந்த முறை கூட வந்து ட்ரம்ப்பு வரணுன்றதான் வந்து கிம் ஜாங் உன் விரும்பினார் அப்படின்ற கூட பத்திரிகைகள் எழுதிச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு வெளியுறவு துறையை வந்து இவர் கொஞ்சம் வந்து வளர்ச்சி பாதையில் கொண்டு போனார். நாட்டோட பொருளாதாரமும் இவரோட ஆட்சியில் தான் கொஞ்சம் வளர்ந்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு ஒரு கேள்வி எழும், இவ்வளோ தொல்லைகள் அனுபவிச்சுட்டு இவ்வளோ வந்து பசி பட்டினியில் வந்து அந்த நாட்டில் வாழணுமா? இதுக்கு வேறு ஏதாவது ஒரு நாட்டில் வந்து அகதியாக போயிடலாமே, ஏன் அந்த மக்கள் இன்னமும் அங்கேயே போராட்டிருக்காங்கன்ற ஒரு கேள்வி எழும். நீங்கள் அந்த நாட்டை விட்டு வெளியேறது வந்து அவ்வளோ வெளியேறவே முடியாது. ஒன்று வந்து அங்கே வாழ பழகிக்கணும், அப்படி இல்லைன்னா மடியணும், செத்து மடியணும். இது 2 வாய்ப்புகள் தான் வடகொரிய மக்களுக்கு. அதேமாரி உயிரை பணைய வைத்து தப்பிச்சு போனவங்க ஒரு சில பேர் இருக்காங்க. அப்படி தப்பிச்சு போகிறவங்க என்ன பண்ணுவாங்களாம், பணத்தை சேமிச்சுப்பாங்களாம். ரொம்ப நாள் வந்து வேலை செஞ்சு இந்த வந்து கள்ள மார்க்கெட்டில் வந்து அங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சிகரெட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து போதைப் பொருட்கள்லாம் சைனாவிலேருந்து வர வச்சு அவங்க வந்து சைனா வந்து கடத்தி வந்து அதை வந்து கள்ள மார்க்கெட்டில் வந்து விற்பனை பண்ணுவாங்களாம். அப்படி வந்து சம்பாதிக்கிற பணத்தை வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, இருக்கிற அந்த எல்லையோட போலீஸ்காரர்களுக்கு வந்து பணத்தை கொடுத்துட்டு அதுக்குன்னு சில ஏஜெண்டுகள் இருப்பாங்களாம், அப்படி வந்து தப்பிப்பாங்களாம். அதுவும் எல்லா பகுதியிலும் தப்பிக்க முடியாது. உங்களுக்கு வந்து சவுத் கொரியா பகுதியில் வந்து உங்களுக்கு வந்து மிகப்பெரிய பாதுகாப்பு இருக்கும், அங்கே தப்பிக்க முடியாது. அதேமாரி ரஷ்யாவோட பார்டரில் வந்து மிகப்பெரிய 2 நாட்டோட பாதுகாப்பு இருக்கும், அங்கேயே தப்பிக்க முடியாது. அதேமாரி வந்து சைனா பார்டரில் தான் வந்து அங்கே ஒரு நதி ஒன்று உறைஞ்சி போயிருக்கிற காலகட்டத்தில் வந்து அவங்க தப்பிப்பாங்களாம். அப்போ வந்து இவங்க வந்து கொஞ்சம் காவலர்கள் வந்து கொஞ்சம் அசம்பந்தமாக இருப்பாங்க இல்லையா, அந்த குளிரில் அந்த டைமில் தான் வந்து ஏஜெண்டுகளை வச்சுட்டு அந்த போலீஸை வந்து சரி பண்ணிவிட்டு அவங்க வந்து அந்த உறைந்த அந்த ஆற்றை கடந்து வந்து சைனாவில் தப்பிப்பாங்களாம். அதேமாரி வந்து சைனாவில் அவங்க பிடிச்சா கூட, சைனாவோட இராணுவமோ பிடிச்சா கூட எல்லையோர பாதுகாப்பு வீரர்கள் பிடிச்சிட்டாங்கன்னா திரும்ப கொண்டு வந்து வடகொரியாவில் வந்து அவங்களை கொண்டு வந்து விட்டுருவாங்களாம்.
அதன் பிறகு அவங்களுக்கு வாழ்நாள் முழுக்க ஜெயில் தான். ஜெயிலில் மரண தண்டனை, ரெண்டில் ஏதாவது ஒன்று கிடைக்கலாம். இப்படி அந்த நாட்டை விட்டு தப்பிக்க தான் அவ்வளோ எளிதல்ல. வட கொரியாவின் மக்களுக்கு மட்டும் இல்லை, அந்த கொரியாவை சேர்ந்த அந்த அதிபர் குடும்பத்தை சேர்ந்தவங்க கூட ஆட்சிக்கு எதிராக திரும்பினா அவங்களுக்கே மரண தண்டனை தான். நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோமே, கிம் ஜாங் நாம், அவர் தான் வந்து கிம் ஜாங் உன்னோட சகோதரர், அதாவது கிம் ஜாங் சுங்கோட கிம் ஜாங் இலோட மூத்த தாரத்தோட மகன். அவர் தான் பட்டத்துக்கு வந்திருக்க வேண்டியவர். அவரோட சில குணாதிசயங்களால் அவர் என்ன பண்ணார், பட்டத்துக்கு வர முடியல. அவரோட சில மோசமான சுபாவங்களால் அவர் வந்து பட்டத்துக்கு வர முடியல. அவர் என்ன பண்ணார், கொஞ்ச நாள் சைனாவில் இருந்தார். அதன் பிறகு வந்து ஏதோ மலேசியாவில் வந்துட்டு ஏர்போர்ட்டுக்கு வரும்போது அவர் வந்து அங்கே வந்து ஒரு மர்மமான முறையில் இறந்தார். அவங்க என்ன பண்ணாங்க, 2 பெண்கள் அவங்க வந்து என்ன பண்ணாங்க, ஒரு கையில் வந்து ஒரு ஏதோ ஒன்று இந்த ப்ராங்க் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி ப்ராங்க் பண்ணுற மாதிரி ஏதோ முகத்தில் பூசியிருக்காங்க. அது வந்து அதில் ஒரு மோசமான ஒரு கெமிக்கல், அவர் வந்து அதை சுவாசிச்சுட்டு அவர் வந்து இறந்து போயிட்டார். இதுக்கு வந்து மிகப்பெரிய பயிற்சி இந்த பெண்களை வச்சு ப்ராங்க் ஷோ நடத்துகிற மாதிரியே நடத்தி அவரை வந்து இறந்துட்டார் அவர். இதுக்கு யார் காரணம்ன்ட்டு கண்டுபிடிக்க முடியல. அந்த பெண்களை கைது பண்ணாங்க. ஆனால் அவர்கள் வெறும் அம்பு தான், எய்தவர்கள் வேறு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள 2 ஆண்டு கழித்து மலேசிய நீதித்துறை வந்து அவங்கள விடுவிச்சிட்டாங்க. யார் வந்து கடைசி வரைக்கும் அந்த கொலைக்கான காரணம் யாருன்னு தெரியல, பட் பொதுவாக உலகத்துக்கு தெரியும். அந்த மாதிரி வந்து அங்கே வந்து ஒன்று ஜெயில் தண்டனை இல்லை மரணம், இது 2 தான். ஸோ இந்தளவுக்கு நம்மளாம் வந்து கொடுத்து வைத்தவர்கள், அந்த நாட்டில் பிறக்காமல் வந்து இன்றைக்கி வந்து இந்த மாதிரி ஒரு ஜனநாயக நாட்டில் பிறந்திருக்கணும் அப்படின்ற வந்து நம்மளாம் வந்து ரொம்பவே சந்தோஷப்படணும்.